வணக்கம். கடந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல தனி கட்சி பெரும்பான்மை பெறாத ஆட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2006 கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி. அன்னைக்கு 96 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றுச்சு. தனி கட்சி பெரும்பான்மை இல்லை. 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆண்ட திமுகவை அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் மைனாரிட்டி திமுக அப்படிதான் விமர்சனம் பண்ணாங்க. இப்படி 2006 பெரும்பான்மை இல்லாம இருந்துச்சு, தனி கட்சி பெரும்பான்மை இல்லாம திமுக இருந்துச்சு. அதுக்கு பிறகு எப்பன்னு பாத்தீங்கன்னா 20 ஆண்டு கழிச்சு 2026 தாவேக அமைத்திருக்கக்கூடிய இந்த 107 இடங்கள், 108 ஒரு இடம் பதவி விலகிட்டாரு, அதனால 107. அப்ப தனி கட்சி பெரும்பான்மை தாவேகாவுக்கும் இல்லை. இதுல திமுகவுக்கு அன்னைக்கு தனி கட்சி பெரும்பான்மை இல்லைனா கூட கூட்டணி கட்சிகளா இருந்த காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகளோட தயவுல அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனா தாவேகா பொறுத்த வரைக்கும் தாவேகா தனிச்சு போட்டி போட்டு 107 இடங்கள் வெற்றி பெறுது, 108 வெற்றி பெறுது, 107 அது குறையுது ஒரு இடம் ராஜினாமா பண்றதால. அப்ப கூட்டணி கட்சிகள் இல்லை. அப்ப திமுக கூட்டணி கட்சிகளை அண்ட வேண்டிய நிலைக்கு தாவேகா தள்ளப்பட்டது. எந்த திமுக கூட்டணி கட்சியில கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விஜய் விமர்சனம் பண்ணாரோ அதே கல்லாப்பட்டி கூட்டணிகளோட தயவை நாடி நின்னார். இதுல தொடக்கத்துல கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் விசிகா போன்றவை ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதுல காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க ஆதரவு தர்றோம் அப்படின்னாங்க. விசிகா முதல்ல ஆதரவு கொடுத்துட்டு பின்னால அமைச்சரவை அடைஞ்சிட்டாங்க. இதுல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா மூன்றும் ஒரே குரல்ல சொன்னது என்னன்னா, நாங்க ஆதரவு தர்றோம்னா இங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக ஆதரவு தர்றோம் அப்படின்னாங்க. ஆனா காலப்போக்கில் திமுகவுக்கும் இந்த கட்சிகளுக்குமான உறவு கசந்து போய் அவங்க தாவேகா பக்கம் சாய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி ஆதரவுங்கிற நிலையிலேருந்து கூட்டணிங்கிற இடத்துக்கு தாவேகாவோட புகழான்னு பார்த்தா அங்க சில தர்ம சங்கடங்கள் இந்திய கம்யூனிஸ்டுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், விசிகாவுக்கும் ஏற்படுது. இவ்வளவு ஆண்டு காலமா எதை பேசி வந்தாங்களோ, எதை சாடி வந்தாங்களோ, எதை பாஜக பண்ணுதுன்னு கண்டிச்சு வந்தாங்களோ அதை கூச்சராச்சம் இல்லாம தாவேகா தமிழ்நாட்டில் செஞ்சது. அது என்னன்னா குதிரை பேரம். இந்த குதிரை பேரம்ங்கிற இந்த வார்த்தைய தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் அது செயல்படுத்தப்பட்டதில்லை. வட மாநிலங்கள் நடக்கும், கர்நாடகாவில் கூட நடந்ததா செய்தி உண்டு. வட மாநிலங்களில் சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, உத்தரப்பிரதேசத்துல, உத்தரகாண்ட்ல, மத்திய பிரதேசத்துல வட மாநிலங்கள் நடக்கும், தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. அந்த குதிரை பேரம்னா என்ன அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் சொல்லுது ஒரு கட்சியோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கலாம், அந்த மக்கள் பிரதிநிதிகளை பணபலத்தாலோ மிரட்டியோ அமைச்சர் பதவி போன்ற ஆசைகளை காட்டியோ மற்றொரு கட்சி தன் பக்கம் இழுப்பது குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்குது. இதுல அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இசக்கி கருப்பையா, சத்யபாமா, ஜெயக்குமார், கடைசியா விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இப்படி 6 பேர் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்றாங்க. எதுக்காக சேர்றாங்க? ஏன்னா அதிமுகவுக்கு எதிராளம் இல்லை, அதிமுக இனிமே எதிர்கட்சிகள் நிலைக்கு கூட போகாது, அதிமுக தேய்மானம் அடைஞ்சிரும், அதிமுகவுக்கு எதிராளம் இல்லைன்னா அங்க போற நமக்கு எதிராளம் இல்லை, அப்ப இனிமே தாவேகா பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வென்ற இடங்கள்ல அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாவேகால சேர்றாங்க. இது அப்பட்டமான குதிரை பேரம். இது யாரு உறுதிப்படுத்துறான்னா, வைகோ பேசுறப்ப சொல்றாரு, வைகோ தாவேகாவோட இணைஞ்சப்ப ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதுல வைகோ தெளிவா சொன்னாரு, என்னோட 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொன்னார் விஜய். ராஜினாமா பண்ணா அங்க வரக்கூடிய இடைத்தேர்தல்ல நான் எங்க வேணாலும் பரப்புரை பண்றேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாருன்னு மனம் திறந்து வைகோ சொல்லிட்டாப்புல.
அப்ப விஜய் ராஜினாமா பண்ண சொன்னாரு. இன்னொரு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார்னா இது குதிரை வரம் தானே அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த ஆள் ஒரு அந்த வெட்டி அடிச்சாப்புல. இல்ல அவரு சொல்லல, நான் தான் சொன்னேன் அப்படின்னு அந்த வெட்டி அடிச்சாப்புல. இப்ப கடைசியா கரூர் நடந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு இல்ல ஒரு பேட்டி நினைக்கிறேன். அந்த பேட்டியில எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவேகா சென்றிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் பேசுறப்ப தாவேகா தரப்புல இருந்து அணுகுனாங்க அப்படின்னு சொல்றாப்புல. தாவேகா தரப்புல இருந்து அணுகுனாங்கன்னா அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை தாவேகா எப்படி அணுக முடியும்? அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப தாவேகாக்கு போனா கட்சி தாவல் தடை சட்டத்தில் பதவி போயிடும். அப்ப அணுகுறாங்கன்னா நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வைகோவை தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கரும் அந்த குதிரை வரங்களை உண்மையை போட்டு உடைச்சிட்டார். இவரும் மாட்டிக்கிட்ட உடனே இல்ல அப்படி சொல்லலண்ணா இப்படி சொல்லல அப்படின்னு அவரும் வைகோவோட ஸ்டைல்ல அவரும் அந்த விட்டு அடிச்சாப்புல. இப்ப குதிரை பரம்ங்கிறது உறுதியா இருக்கு. இவ்வளவு நாட்களாக அண்ணன் திருமாவளவன் அதை அப்படியே பூசி மொழி வந்தார். அதாவது அதை அப்படி எடுத்துக்க முடியாது, அது அந்த கட்சியோட உள்விவகாரம், அதிமுக மேல அதிர்த்து எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய உருட்டினார். அப்ப கேள்வி எழுப்புனாங்க, எங்க நீங்க வட மாநிலங்கள்ல குதிரை பரம் நடக்கிறப்ப கடுமையா பேசுவீங்க, நீங்க தமிழ்நாட்டுல தாவேக்காங்கிற ஆளுங்கட்சி கொண்டது என்னங்க பூசி மொழிகிறீங்க அப்படின்னு திருமாவை நோக்கி விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படியே தொட்டும் தொடாம பேசி வந்தாங்க. ஆனா இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லிவிட்டது, தமிழ்நாட்டில் குதிரை வரம் நடக்குது, இது தடுத்து நிறுத்தப்படணும், அதான் மாநிலங்களோட நலன்களுக்கு உகந்தது. அப்புறம் வார்த்தையை சொல்றாரு, வட இந்தியாவில் இருந்த குதிரை வரம் தமிழ்நாட்டுக்கு பரவிச்சு அப்படி சொன்னவர் அடுத்த கட்டமா சொல்றாரு, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தனிச்சு போட்டி போடுவோம், சரி இடைத்தேர்தலில் நிலைப்பாட்டை நாங்க அறிவிப்போம் அப்படின்னு முடிச்சுட்டாரு. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதான் நிலைப்பாடு. அப்ப ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருந்துச்சு. ஆதரவு கொடுத்த ரெண்டு கட்சியும் தாவேகாவோட கூட்டணியா ஐக்கியமாயிடும் அப்படின்னு கனவு கண்டாங்க. ஆனா மிக அண்மையில அந்த கூட்டணிக்கான ஒரு ஆலோசனை கொடுத்த தாவேகா தரப்புல பனையூர்ல ஏற்பாடு பண்ணாங்க. பனையூரா இல்ல வேற இடமோ ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கூட்டத்துல இரண்டு இடதுசாரிகளும் பங்கேற்கவில்லை. ஏன்னா இந்த 60 நாட்கள் நடந்த குதிரை பேரம் அதை சகித்து கொண்டிருக்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட இமேஜ் மேல, பிம்பத்து மேல அடி விழுது. அது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குது. அதனால நாங்க கூட்டணிக்குள்ள இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப அவங்க தாவேகா விட்டு தள்ளியே நிக்கிறாங்க. இல்ல திருமாவோட நிலைமை இருக்கு பாருங்க, அவர் தலையில நிக்கிறாப்புல, சோபாவில் குறதா இல்ல நாற்காலில குறதான்னு குழப்பத்தில் இருக்காப்புல. ஒரு பக்கம் விஜய் சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி. இது யாரு? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தாவேகாவோட தலைவர் விஜய். இந்த பக்கம் திருமா திமுக நட்பு சக்தி. யாரு? திருமா. நாங்க அமைச்சரவை தான் பங்கேற்று இருக்கோம், ஆனா கூட்டணியில இல்லைங்கிறாப்புல. தாவேகாவோட எந்த தாவேகா RSS பிள்ளை என்று எந்த தாவேகா விமர்சித்தாரோ அதே தாவேகாவோட அமைச்சரவையில விசிக்கு அங்க வைக்குது. சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு இருக்காரு. இந்த அரசுல அமைச்சரவையில பங்கேற்பாங்களா, ஆனா கூட்டணி பத்தி இப்ப சொல்ல முடியாது. அதுல அன்னை காலத்துல பேசுற பேச்சலா இருக்கே என்னடா ஆட்சி இருக்குன்னு தோணுது. திடீர்னு சொல்றாரு, எங்களுக்கு தாவேகா ஜெயிச்சது எப்படி மகிழ்ச்சியை தரும், நாங்க திமுக கூட்டணி இருக்கிறப்ப எப்படி மகிழ்ச்சியை தரும், அப்புறம் நாங்க எப்ப நினைச்சாலும் நாங்க வெளியே போயிடுவோம் அப்படிங்கிறாப்புல. திடீர்னு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவரே பேசுறாரு. அவர் பேசுறத அப்படியே கவனிங்க. திமுக கூட்டணி தோற்று போனது ஒரு கவலை. எப்படி? திமுக கூட்டணி தோற்று போனது ஒரு கவலை. நம் கண் முன்னாலேயே அதிமுக சிதறடிக்கப்படுவது ஒரு கவலை. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருமான்னு இன்னொரு கவலை. மொத்தத்துல எல்லா கவலையும் தாவேகாவுக்கு எதிராக இருக்கு. இதுல ஒரே போட்டாப்புல திரும்ப. ஏன்னா திமுகவும் தாவேகாவும் ஒரே அணிக்குள்ள இருக்கணும். இது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு புரியாது. நான் பார்க்கிறது
தேசிய பார்வையோட ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தேசிய கண்ணோட்டத்தோட நான் பார்க்கிறேன். திமுகவும் தாவேகாவும் ஒரே அணிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறாப்புல. எப்படி சாத்தியம்? எதுக்காக இருக்கணும் கேட்டா, இல்ல பாஜக வீழ்த்தணுங்கிறாப்புல. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக இன்றைக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு முன்பாக பாஜகன்னு பேசி பாஜக பூச்சாண்டி காட்டிய திமுக கூட இல்லாத எதிரியை வச்சு நம்ம சண்டை போட்டுட்டோம், நம்ம எதிரியை தவறா கணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப தமிழ்நாட்டில் பாஜக பொறுப்படுத்துற அளவுக்கு இல்லை அப்படின்னு திமுகவை சொல்லுது. பாஜக பூச்சாண்டி காட்டினது வேலைக்காகல அப்படின்னு சொல்லுது. இன்னும் சொல்ல போனா பாஜகவோட வீரியமான முகமாக அறியப்பட்ட அண்ணாமலை பாஜக கழட்டி விட்டுட்டு, அதாவது பாஜக விட்டு கலந்து போய் அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சு போகலாம் அப்படின்னு இருக்காரு. இப்படி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பொறுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை, ஒரு சக்தி இல்லை. நாளைக்கு இமாலய அளவுக்கு உருவெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா பாஜக எதிர்ப்ப சொல்லி திமுகவும் தாவேகாவும் ஒரே அணிக்குள்ள எப்படி இருக்க முடியும்? பாஜக வீழ்த்தணும்னா திமுகவும் தாவேகாவும் தமிழ்நாட்டை தாண்டி வேற இடத்துல போட்டி போட போறது கிடையாது. போட்டி போட போறது தமிழ்நாட்டுக்குள்ளதான். அப்ப ஒரே அணிக்குள்ள ஏன் இருக்கணும்? ஒரே அணிக்குள்ளனா வரப்போற பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்கள்ல 20 இடம் திமுக, 20 இடம் தாவேகா அப்படின்னு பிரிச்சுக்குமா? என்னமோ திருமாவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் எங்க விழிக்கிறாரு? அதாவது அண்ணன் சீமானோடு கருணாநிதிக்கு பேனாசில வச்சா உடப்பன்னு சொன்ன அண்ணன் சீமானோடு திமுக கொஞ்சம் குழாவுதான். என்ன நடந்தாலும் எப்படி நகர்வுகள் போனாலும் திருமாவுக்கு அண்ணன் சீமான் மீதான காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் வயிற்றெரிச்சலும் வன்மமும் என்னைக்கும் குறையிறது இல்லை. ஒரே கூட்டணிக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருமாவை அதே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய வைகோ கிண்டல் பண்றாரு. அவருக்கு நோபல் பரிசு தரலாம் அப்படின்னு. அந்த வைகோ நோக்கி திரும்ப பாய வேண்டியதானே? அங்க நக்கல் நையாணி பண்ண வேண்டியதானே? அங்க அடக்கி வாசிப்பார், பேச மாட்டார். ஆனா ஒரு கல்யாண நிகழ்வு, ஒரு பொது நிகழ்வு, ரெண்டுமே பொது நிகழ்வு தான். ஸ்டாலின் பார்த்தது கௌதமன் இல்ல திருமணம், இந்த பக்கம் உதயநிதியை பார்த்தது துறைமுக காஜா இல்ல திருமணம், ஒரு பொது நிகழ்வு. துறைமுக காஜா இல்ல நிகழ்வுல பேசுறப்ப நான் சீமான் சொல்றாங்க இது அரசியலை கடந்த குடும்ப நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே முற்று பெற்றுச்சு. அப்படி இருக்கிறப்ப அதை வச்சு ஒரு திரிவிவாதம், பொறாமை, வயிற்றச்சல் திருமாவுக்கு. ஆனா இவரே ஒரு மேடல சொல்றாரு, அமித்ஷா எனக்கு போன் பண்ணி எனக்கு அலைபேசியில கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு. எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் கிடையாது, சர்டிபிகேட்ல இந்த பிறந்தநாள் தான் போட்டிருக்கு, அதுக்காக வாழ்த்து சொன்னாரு. ரயில்வே அமைச்சர் அவரோட திருமணத்துக்கு எங்க வீட்டுல அழைத்தல் கொடுத்தாரு, தமிழ்ல பேசினாரு அப்படின்னு புலங்காயுத அடைஞ்சு பரவசம் அடைஞ்சு அப்படியே மகிழ்ச்சி பெருக்கோடு சொல்றாப்புல. அமித்ஷா இவருக்கு கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா அது மாண்பு, நாகரிகம். அதே போல மத்திய தொடர்வண்டித்துறை அமைச்சர் திருமணத்துக்கு வீட்டுக்கே கூப்பிட்டா அதுவும் மாண்பு, நாகரிகம். ஆனா ஒரே மேடையில ஸ்டாலினும் அண்ணன் உட்கார்ந்திருந்தா இல்ல உதயநிதியும் அண்ணன் உட்கார்ந்திருந்தா அது கொஞ்சம் குழவரம் தான். இந்த வன்மத்துக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லை. இது ஒரு பக்கம். இப்படி இடதுசாரிகள் தாவேகா விட்டு கலந்து கொள்ளக்கூடிய மனதைக்கு போயிட்டாங்க. ஏன் கலந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நாங்க கூட்டணிக்கு வரலப்பா அப்படின்னு கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் திரும்ப தினைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, அன்னைக்கு ஒன்று பேசுறாரு. அது கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவில் இருக்கு. ஏன்னா அவரு மனப்பூர்வமா அவரால் உள்ள இருக்க முடியல. என்ன காரணம்னா பாமக நெருக்கம் காட்டுது அப்படின்னு நினைக்கிறார். ஒருவேளை பாமக உள்ள வந்துட்டா நம்ம என்ன ஆகிறது அப்படின்னு யோசிக்கிறார். எப்படியோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி தாவேகா ஒரு கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கூட்டணி பொதுவா ஒரு கட்சியோட கூட்டணிங்கிறது ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு சிதறடிக்கப்படும். ஆனா இங்க ஒரு கூட்டணியா அமையவே இல்லை. ஒரு தேர்தலை கூட அவங்க கூட்டணியா எதிர்கொள்ளல. அதுக்குள்ளேயே இங்க பிளவு, விரிசல். காரணம் குதிரை பேரம் அப்படின்னு தாவேகா இறங்கினது. அதனால கெட்டு போன தாவேகாவோட அந்த பேரும் அந்த பிம்பமும். அதனால நீங்க உட்கார்ந்தா ரொம்ப முட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் நடைய கட்டிட்டாங்க. திரும்ப சோபாவில் ஒரு காலு, நாற்காலியில் ஒரு காலு அப்படின்னு ரெட்ட மணல்ல இருக்காப்புல. மொத்தத்துல இவங்க ஒரு அணியா சொல்றது கஷ்டம். எது எப்படியோ
தன்னை ஒரு ஆண் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய விஜய்க்கு இது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், எது நடந்தாலும் நடக்கலாம். இந்த தாவே காட்சி 5 ஆண்டு காலத்துக்குள்ள ஒருபோதும் கலைஞ்சிடக்கூடாது. ஒருவேளை கலைஞ்சிச்சு, என் ஆட்சியை கலைச்சிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, எம்மளை பழி போட்டு ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு மேடைக்கு மேடை ஒப்பாரி வச்சு அனுதா வேலையை விஜய் தேடிடுவார். ஏன்னா ஒப்பாரிங்கிறது ஒரு அழிந்து வரக்கூடிய கலை. அந்த கலையை மேடையில் உயிர்ப்போடு வச்சிருக்கக்கூடிய ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான்.